ஹாய் எவ்ரிவன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து மண்டே வாரத்தோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து எப்படி இந்த வால் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பிஸியஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபெட்டோட டெசிஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜிடிபி டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் 4 மேக்னிஃபிசன்ட் 7 கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே ஒரு நல்ல நியூஸ். வீக்கெண்டில் வீக்கெண்டுக்கு அப்புறமா ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. என்ன காரணம்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஏஷியன் மார்க்கெட் சைட் பார்த்தோம்னா நிக்கி வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் 0.6% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டவுன் ஆகி. அதே மாதிரி ஹேங்சாங் கூட உங்களுக்கு வந்து -0.1% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்னென்னா வீக்கெண்டில் வந்து ட்ரம்ப் வந்து EU மேலே வந்து ஃப்ரெஷ் டாரிஃப் த்ரெட் வந்து போட்டிருக்காரு. ஸோ கூகுளுக்கு கிட்டத்தட்ட 890 மில்லியன் யூரோஸ் வந்து ஃபைன் போட்டிருக்கிற இஷ்யூ வேற இருக்கு உங்களுக்கு. இது ஒரு ஸ்லைட் ஓவர் ஹேங்கான குளோபல் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. யூரோப் சைடு வந்து கொஞ்சம் பெட்டர் மூடில் தான் இருந்துச்சு லாஸ்ட் வீக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து டாக்ஸ் வந்து டாக்ஸு, சிஏசி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் குளோபல் சென்டிமெண்ட் வந்து முழுசா ரிஸ்க் ஆஃப் இல்ல. ஆனா காஷியஸா ஆப்டிமிஸ்டிக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ ஏஷியால வந்து ஸ்லைட்டா காஷியஸ் அண்ட் யூரோப் வந்து ரெசிலியன்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ யுஎஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ மெயின் ஈவெண்ட்டுக்கு வரல. யுஎஸ் ஃபியூச்சர்ஸில் இன்னைக்கு மார்னிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் இருந்துச்சு. ஸோ டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து 0.72 உங்களுக்கு வந்து 0.8% வந்து மூவ் ஆயிருந்தது. இப்போ இன்னும் மேலே போயிருக்கு உங்களுக்கு டவோட ஃபியூச்சர்ஸ். அதே மாதிரி S&P 500 ஃபியூச்சர்ஸ் வந்து ஜாஸ்தி 0.8ல இருந்துச்சு மார்னிங்கில். ஸோ இப்போ வந்து திருப்பியுமே இன்னும் கொஞ்சம் மேலே தான் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி S&P 500 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து 1.6 S&P 500 வந்து 0.8லேருந்து போயிருக்கு. நாஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து 1.6லேருந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஒரு செம ஜம்ப் வந்து கொடுத்துருக்கு. ரசல் 2000 கூட உங்களுக்கு வந்து 1.2% கிட்ட உங்களுக்கு வந்து மேலே போயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா வீக்கெண்டில் வந்து யூஎஸும் ஈரானும் ஃபைட்டை வந்து பாசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 நைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ் ஏர் ஸ்ட்ரைக் வந்து ஈரான் மேல பண்ணிட்டு இருந்தத வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈரான் சைடு ரெசிலியன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓமன் மூலியமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம் இந்த ஆயில் மார்க்கெட்டுக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா WTI க்ரூட் வந்து உங்களுக்கு வந்து ஹை வந்து உங்களுக்கு $93 வரைக்கும் போனது வந்து இப்போ 83 $10 கம்மியாயிருக்கு. அதே மாதிரி பிரெண்ட் க்ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட $100 அபோவ் வந்து போயிடுச்சு உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ $100 அபோவ் போனது வந்து $101 போயிருந்தது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து $89க்கு வந்து இப்போ வந்து கம்மியா இருக்கு. ஸோ ஆயில் மார்க்கெட் வந்து ரொம்பவே கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பாலி மார்க்கெட்ல கூட S&P 500 வந்து இன்னைக்கு வந்து ஜாஸ்தியாயிருக்கு. கான்ட்ராக்ட் வந்து 88% வந்து பாசிட்டிவ்க்கான ப்ராபபிலிட்டி வந்து குடுக்குது உங்களுக்கு. செம்ம புல்லிஷ் சென்டிமெண்ட் வந்து காட்டுது. இன்னைக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் கேப் அப் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டெக் ஸ்டாக்ல வந்து ஹெவியா லீட் பண்ண போறாங்க டெக்னிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ மேக்ரோ எக்கனாமி சைடு பார்த்தோம் அப்படின்னா, அ வெட்னஸ்டே வந்து அந்த பிக் டே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டெசிஷன்ஸ் வந்து வரப்போகுது. நியூ ஃபெட்டோட சேர்மன் வந்து கெவின் வாஷ் வந்து அ என்ன பண்ண என்ன ரேட்ல வந்து சேஞ்ச் இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாரு. ஸோ சிஎம்இயோட ஃபெட் வாட்ச் டேட்டா படி 35% சான்ஸ் இருக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரேட் ஹைக்குக்கு கூட. அதே மாதிரி எக்கனாமிக் டேட்டா வந்து அம் வந்திருக்கு. 8 மந்த்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மீனிங் சர்வீஸ் செக்டார் நல்ல குரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்காங்க. அதே மாதிரி அ புது சேல்ஸ் ஹோம் சேல்ஸும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பில்டர்ஸ்லாம் டிஸ்கவுண்ட் குடுத்து பையர்ஸ வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. இது 2ம் மாடரேட்லி புல்லிஷ் சிக்னல் வந்து நமக்கு வந்து ஈக்விட்டில வந்து குடுக்குது. ஸோ இந்த வீக் வந்து பிசிஇ இன்ஃப்ளேஷன் டேட்டாவும், ஜிடிபி டேட்டாவும் வரப்போகுது. அதுதான் ரியல் டெஸ்ட் உங்களுக்கு. ஃபெட்டுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ பாண்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் ஈல்டு இருக்குல்ல. ஸோ அது வந்து இப்போ 4.67% லெவல்ல இருக்கு.
கொஞ்சம் புல் பேக் பண்ணியிருக்கு. 6 மந்த்ஸோட ஹைல இருக்கு. ரீசன் வந்து ஆயில் பிரைஸ் வந்து ஷார்ப்பா குறைஞ்சதில்ல. ஸோ ஆயில் பிரைஸ் வந்து இந்த ஷார்ப்பா குறைஞ்சதுல இன்ஃப்ளேஷனோட ஃபியர் வந்து கொஞ்சம் வந்து ஈஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஸ்பீக்கிங் ஆஃப் ஆயில் இப்ப வந்து பிரெண்ட் க்ரூட் வந்து 7% வரைக்கும் டம்பிள் ஆயிருக்கு. எ அதாவது இப்ப வந்து $85க்கு கீழ வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு WTI க்ரூடு. அதே மாதிரி இது வந்து $90க்கு கீழ வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டைரக்ட்டா ஈரான் வந்து சீஸ்ஃபயரோட நியூஸ் ரிசல்ட் வந்து வார் வந்து இன்னும் வாரோட பிரீமியம் வந்து எவாப்ரேட் ஆயிடுச்சு மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லலாம். ஜியோபொலிட்டிக்கல் சைட பொறுத்தவரைக்கும் யுஎஸ், ஈரான் மேட்டர்ல வந்து அ அபார்ட் பண்ணா, இ யுஎஸ், இயு வந்து ட்ரேட் டென்ஷன் வந்து வேற மாதிரி பில்டப் ஆகுது. ஸோ ட்ரம்ப் வந்து செக்ஷன் 301 இன்வெஸ்டிகேஷன் லான்ச் பண்ண போறேன் இயு மேல அப்படின்ட்டு ரொம்ப அ தொடர்ந்து டாரிஃப் த்ரெட் வந்து குடுத்துக்கிட்டே இருக்காரு. இது வந்து ஷார்ட் டெர்ம் ஓவர் ஹேங்கா இருக்கும் அப்படின்ட்டு டெக் செக்டாருக்குலாம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ விக்ஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து சாஃப்டன் ஆயிருக்கு. அதாவது 17.5 லெவலுக்கு வந்து வந்திருக்கு. மீனிங் மார்க்கெட்டோட ஃபியர் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. ரிஸ்க் அப்பetite வந்து திரும்ப வரப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கோல்டு வந்து ஸ்டேபிளா இருக்கு. அதே மாதிரி சேஃப் ஹேவன் டிமாண்ட் வந்து இன்னும் மாடரேட்டா தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ பிக் டெக் கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்னஸ்டே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அ மைக்ரோசாஃப்ட்டும், மெட்டாவும் ரிப்போர்ட் பண்ண போறாங்க. மைக்ரோசாஃப்ட் இபிஎஸ் எஸ்டிமேட் வந்து $4.21 வந்து இதாயிருக்கு. ஏஐ வந்து மானிட்டரைசேஷன் மேல எல்லாரும் ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க. மெட்டா சைடு வந்து ஏஐ ஸ்பெண்டிங் வெர்சஸ் ஆட் ரெவென்யூ பேலன்ஸ் தான் கீ கொஸ்டினா இருக்க போகுது. தேர்ஸ்டே வந்து ஆப்பிள் அண்ட் அமேசான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து இப்ப ரொம்ப சென்சிட்டிவா ஏஐ கேபெக்ஸ் மேல இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து கூகுள் வந்து ஆல்ஃபபெட் குடுத்ததையும் டெஸ்லாவோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கிளியரா சொல்றாங்க. பீட் பண்ணா மட்டும் போதாது. ஏஐ ஸ்பெண்டிங்ல எங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் கீ தீம் இன்னைக்கு வந்து அ எவ்ரி மேக்னிஃபிசன்ட் 7 கம்பெனிஸும் இதே டெஸ்ட்ல தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்க்க போறாங்க. இதே கொஸ்டினோட தான் இந்த 7 கம்பெனிஸையும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடிஷ்னலா விசா, கொக்கோ கோலா, போயிங்கு அதுக்கப்புறம் ஃபோர்டு, ஷெல்லு அதெல்லாம் கூட இந்த வாரம் வந்து ரிப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ கஸ்டமர் வந்து கன்சியூமர் ஸ்பெண்டிங்கும், எனர்ஜி டிமாண்ட் பத்தின கிளாரிட்டியும் இந்த இதுலேருந்து உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. இந்த ஏர்னிங்ஸ்லேருந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி செக்டார் ரொட்டேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து டெக்னாலஜி செமிகண்டக்டர் செக்டார் வந்து நாஸ்டாக்ல ஃபியூச்சர்ஸ் லீட் பண்றதுனால புல்லிஷ் பயாஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் எனர்ஜி ரிலேட்டடா வந்து ஆயில் கிராஷ் ஆனதுனால கொஞ்சம் வந்து ப்ரெஷர் இருக்கும். வீக் செக்டாரா இன்னைக்கு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அண்ட் பேங்க்க பொறுத்தவரைக்கும் ஈல்டு வந்து 10 இயர்ஸ் ஈல்டு வந்து புல் பேக் ஆயிருக்குன்னு சொன்னால 6 மந்த்ஸ் ஹை கிட்ட இருக்குன்ட்டு. ஸோ அதனால நியூட்ரல்லேருந்து ஒரு பாசிட்டிவ் மூட்ல வந்து ஃபினான்ஷியல் அண்ட் பேங்க் செக்டார் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் யுட்டிலிட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் பொறுத்தவரைக்கும் ரேட் சென்சிட்டிவ் ஈல்டு டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியலை பொறுத்தவரைக்கும் ஜியோபொலிட்டிக்கலோட டீஎஸ்கலேஷன் தான் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்குக்கு. ஸோ ஓவரால் பயாஸ் வந்து ரிஸ்க் ஆன் டெக் லீட் ரேலி இருக்க போகுது. எனர்ஜி செக்டார் தான் இந்த இந்த வாரத்துக்கு வந்து வீக்கஸ்ட் லிங்கா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் வந்து கிரீன்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஈரானோட சீஸ்ஃபயர் ரிலீஃப் வந்து கொடுத்துருக்கு. ஆனா வெட்னஸ்டே வந்து ஃபெட் டெசிஷனும், பிக் டெக்கோட ஏர்னிங்ஸும் தான் இந்த வாரத்தோட ரியல் டெசிஷன் மேக்கரா இருக்க போகுது. ஸோ வாட்ச் பண்ணுங்க. ஏஐ கேபெக்ஸ் கமெண்ட்ரிய வந்து கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி டெய்லி ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்ல உங்க ஃபேவரட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறதையும், இன்னைக்கு நீங்க வாட்ச் பண்ண போற ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு அப்டேட்டோட பார்ப்போம். டேக் கேர். தேங்க் யூ. ஹாப்பி ட்ரேடிங்.